ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் எப்படி சிம்பிளாக குழி பணியாரம் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே இனிப்பு பணியாரம், வெள்ளை பணியாரம் ரெண்டுமே எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு மாவு எப்படி அரைச்சிக்கணும்னா, பச்சரிசி 1/2 கிலோ, புழுங்கல் அரிசி 1/2 கிலோ, துவரம்பருப்பு 50 கிராம், வெந்தயம் 1 ஸ்பூன், உளுந்து 100 கிராம். நான் சொன்ன இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நாளே ஊற வச்சு மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் மக்கிய நாள் ஊற்றுறப்போ பணியாரம் நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் உப்பு மாவு அரைக்கிறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மாவு அரைச்சதுக்கப்புறம் எப்போ பணியாரம் ஊற்ற போகிறீங்களோ அப்போ கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச மாவை உங்களுக்கு வெள்ளை பணியாரம் எவ்வளோ வேணுமோ, இனிப்பு பணியாரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டிவைட் பண்ணிக்கோங்க. அப்படி பிரித்து வச்சுருக்க மாவில் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் முட்டை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் முட்டை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் 100 கிராம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஆனதுக்கப்புறம் இதோட கருவேப்பிலையை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி ஆனோடனே மாவோடு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு, முட்டை, இந்த நம்ம வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவுக்கு உப்பு போட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. உப்பு போடாட்டி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இப்படி தான் இருக்கணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் பணியாரம் ஊற்றி எடுக்கிறது மட்டும்தான் வேலை. பணியாரக்கல்லை வச்சுருங்க. வச்சுட்டு சூடு ஏறினோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயிலோட நல்லெண்ணெய் தான் பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. அடுப்பை நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக இருந்துச்சு, ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா பணியாரம் தீஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன். மாவு வேகாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் இதை திருப்பி போடுங்க. நான் முட்டை சேர்க்க சொன்னதுக்கான ரீசன் இது தான். பணியாரக்கல்லில் பணியாரம் ஒட்டாமல் வரும். அதனால தான் முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும் லோ ஃப்ளேமில். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்துருங்க. இப்போ வெள்ளை பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சோனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா சூடு ஏறணும். வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 6 வெல்லைக்கட்டி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை
எங்களுக்கு வந்து சுகர் அவ்வளோவா செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு 2 கம்மி பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. கட்டியை வந்து நீங்கள் முழுசாகவே ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் அதை உடச்சிட்டும் சேர்த்துக்கலாம். உடச்சிட்டு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகிடும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு கன்சிஸ்டன்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். பணியாரக்கல் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறம் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இனிப்பு பணியார மாவை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து எடுத்து ஊற்றுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரப்போ திருப்பி போடுங்க. மாவுக்கு வந்து நம்ம வந்து புழுங்கல் அரிசி வந்து ஆட் பண்ண சொன்னோம். அது வந்து ரேஷன் அரிசி போட்டால் பணியாரம் வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ வந்து ரேஷன் அரிசி வந்து போடாதீங்க. வீட்டரிசி புழுங்கல் அரிசி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர். இப்போ வந்து பணியாரம் நல்லா செவந்துருச்சு 2 பக்கமும். ஸோ வந்து இப்போ எடுத்துடலாம். இந்த டிஷ்ஷை வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி ஈஸியாக பணியாரம் செய்யலான்னு சொல்லி பார்த்துட்டோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.